ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்விசிபிள் நெக்லஸ் பார்க்க போகிறோம். இது வந்து லோட்டஸ். இந்த பீட்ஸ் வந்து நான் கொஞ்சம் கரெக்டாக கலர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். பட் நான் ஆர்டர் போடும்போது கலர் தப்பாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மேலே பிங்க் கலர், கீழே க்ரீன் கலர் வரணும் இல்லைங்களா? நான் மேலே குந்தன் ஸ்டோன், ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் க்ரீன் கலர்லேயும், அந்த ஆஃப் மூன் வந்து பிங்க் கலர்லேயும் வாங்கிட்டேன். பட் இதுவுமே அழகாக தான் இருந்தது. நீங்கள் பிங்க் கலரில் மேலே ஸ்டோன் ஒட்டிட்டு க்ரீன் கலரில் ஆஃப் மூன் கொடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும். பட் இந்த கலர் ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ எடுத்தேன், அது டெலிட் ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டும் போது எடுத்தேன், அதுவுமே சரியாக ஒர்க் ஆகலை. அதனால் ஃபஸ்ட்டு லைன் ஒட்டிட்டதுக்கப்புறம் தான் வீடியோ ப்ளே ஆகிருக்கு. நான் ப்ளே ஆகிட்டுன்னு நினச்சிட்டு நான் வீடியோ அது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் லோட்டஸ், செகண்ட் லோட்டஸுமே வீடியோ சரியாக எடுக்க முடியல. அதனால் மறுபடியும் நான் தேர்ட் லோட்டஸுமே உங்களுக்கு மேக் பண்ணி காமிச்சிருப்பேன். வீடியோ நல்லா பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். எனக்கு கிளாஸஸுமே எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நிறைய வீடியோஸ் ஸ்க்ரீனில் இருக்கும், அண்டு என்னோடய பயோலையும் இருக்குது, போயிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு லோட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். B7000 க்ளூ எதில் நம்ம ஸ்டிக் பண்ணுறோன்னா OHP ஷீட்டில் தான். க்ளூ வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 ஸ்டோன் ஒட்டணும். பக்கத்தில் ஒட்டாத லைட்டாக ஃபஸ்ட்டு நேராக ஒட்டிட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொஞ்சம் லோட்டஸ் எப்படி அந்த இதழ் இருக்க சாஞ்ச மாதிரி இருக்குமோ அது மாதிரி ஒட்டிக்கணும். ஸோ 2 இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று ஒட்டிக்கிறேன். என்கிட்ட க்ளூ ஸ்டிக் பென் இருக்குது. அந்த டைமில் நான் எடுத்து வைக்கல. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது போயிட்டு எடுக்கணுமா தேடணுமான்னு சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே கையிலேயே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், ஒட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 பீடுக்கும் நடுவில் ஒரு க்ரீன் பீடை நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அது ஃபால் ஆகுது. ப்ராப்பராக நம்ம ஒட்டும் போது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இது ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் மூன் குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கலாம். ஆஃப் மூன் வந்து கீழே வந்து லீஃப் மாதிரி. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேலே பிங்க்கு கீழே க்ரீன் கொடுத்திங்கன்னா இன்னும் ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு வீடியோ. நெக்லஸ் இன்னுமே உங்களுக்கு அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர் இந்த சைடு ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் வந்து க்ரீன் கலர் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ 3 லோட்டஸுமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ப்ராப்பராக ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் க்ளூ வந்து ட்ரை ஆக போது கட் பண்ணிங்கன்னா பீட்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட்டரை வச்சு தானே கட் பண்ணேன். உங்கள்கிட்ட வந்து சால்ட்ரிங் மிஷின் இருந்தாலும் அதை வச்சு லைட்டாக கார்னர், அதாவது எட்ஜஸ்லலாம் கொஞ்சம் OHP ஷீட் தெரியுதுன்னா நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணி அது இது பண்ணிக்கலாம், மெல்ட் பண்ணலாம். நான் வந்து ஊதுபத்தி தான் வச்சு நான் வந்து மெல்ட் பண்ணேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதனால் நான் வந்து அதை வந்து ஊதுபத்தி வச்சு கொஞ்சமாக மெல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன்லேயே வச்சுருக்கேன். இதை வந்து நான் க்ரியேட் பண்ணேன். என்கிட்ட இருக்கிற பீட்ஸை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். லோட்டஸ் இப்படி தான் மேக் பண்ணணும்னு தெரியும். இதில் இருக்க ஹேங்கிங்ஸு, அதுக்கு பக்கத்தில் கொடுக்குற பீட்ஸ் எல்லாம் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் ரூல்ஸ் கிடையாது. நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்மளால் முடிஞ்சதை ரெடி பண்ணி நமக்கே ட்ரை பண்ணி போட்டுக்கிறதும் ஒரு ஹாப்பினஸ் தானே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஐபின் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிக்கிட்டால் இது எதுக்காகனா நம்ம மேக் பண்ணியிருக்க அந்த லோட்டஸ்க்கு பின்னாடி இதை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். எதுக்குன்னா நம்ம மேலே வந்து கியர் ஒயர் விடுறதுக்காக ஒரு ஹோல் வேணும். கீழே அந்த லாரியல்ஸ் பீட்ஸ் ஹேங்கிங்ஸ் மேக் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல் வேணும். அதனால் ஐபினில் நாமளே இன்னொரு ஹோலை ரெடி பண்ணுறோம். ஐபினில் நமக்கு ஏற்கனவே ஒரு ஹோல் இருக்கும். நமக்கு கீழே எதுவும் ஹேங்கிங்ஸ் இல்லை, அந்த லோட்டஸ் வந்து அப்படியே நம்ம மேக் பண்ண போகிறோன்னா அதை மட்டும் அப்படியே ஸ்டிக் பண்ணி மேலே வந்து அந்த கியர் ஒயர் விட்டு நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். பட் அப்படியே இருந்தால் ப்ராப்பராக இருக்காதுங்கிறதுனால இப்போ நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பின்னாடி பக்கமாக நான் அதை வந்து ஒட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து க்ரீன் கலரில் நான் பீடு வச்சுருந்தேன். அது வந்து ஹெட் பின் வச்சுட்டு நான் அதுக்குள்ளே விட்டு மேலே லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஜம்ப்ரிங் எடுத்துக்கிட்டேன். ஜம்ப்ரிங்கில் 2 லாரியல்ஸு, அந்த ஒரு க்ரீன் பீடு, மறுபடியும் 2 லாரியல்ஸ் கொடுத்து அந்த ஜம்ப்ரிங்கை நம்ம லோட்டஸில் ஒட்டணும் பார்த்தீங்களா ஐபின், அதில் கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் வந்து
ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துக்கிட்டு அதில் 2 லாரியல்ஸ், அதுக்கப்புறம் அந்த க்ரீன் பீடு, மறுபடியும் 2 லாரியல்ஸ் விட்டு அந்த ஜம்ப் ரிங்கை லோட்டஸில் இருக்கிற அந்த ஐபின்னோட ஹோலில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து அவுட்புட். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 லோட்டஸ் இருக்குது. அதுக்குமே வந்து நான் ஒரு ஹெட் பின்னை இந்த பீட்குள்ளே விட்டு ஃபோல்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜம்ப் ரிங் எடுத்துக்கிட்டு 2 லாரியல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் பீட் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். மறுபடியும் 2 லாரியல்ஸ் பாருங்கள், அந்த ஜம்ப் ரிங்குள்ளே விடுறேன். இப்போ இதை கொண்டு போய் நம்ம லோட்டஸில் ஒட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஐபின்னில் கனெக்ட் பண்ணலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு லோட்டஸை ஒட்டிட்டு அதில் கனெக்ட் பண்ணேன். இப்போ செகண்ட் லோட்டஸை இதை நான் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஐபின்னை கொண்டு போய் லோட்டஸில் ஸ்டிக் பண்ணுறேன். இப்படி ட்ரை பண்ணால் ஓகேவா, அப்படி ட்ரை பண்ணால் ஓகேவான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே ஓகே தான், எந்த ப்ராப்ளமும் வரல. அந்த ஐபின் வந்து லோட்டஸை விட்டு ரிமூவ் எல்லாம் ஆகலை. நீங்கள் எப்படி பண்ணாலுமே அது ப்ராப்பராக வரும். அதுக்கப்புறம் நான் வந்து வேக்ஸ் ஸ்ட்ரைப் வச்சு கட் பண்ணி பின்னாடி வச்சு ஒட்டிக்கிட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு அது ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் ஒரு சர்க்கிள் மாதிரி இல்லை ஸ்கொயர் மாதிரியோ கட் பண்ணி நம்ம அதில் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் லோட்டஸில் நான் வந்து ஃபஸ்ட்டே ஐபின் ஒட்டிட்டேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் ரிங்கில் லாரியல்ஸ், க்ரீன் பீட் லாரியல்ஸ் கோர்த்துட்டு அது கொண்டு வந்து இந்த லோட்டஸில் இருக்கிற ஐபின்னில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதை லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதில் கொண்டு வந்து இந்த ஜம்ப் ரிங் வந்து கனெக்ட் பண்ணால் அவ்வளோதான், நமக்கு லோட்டஸ் ஃபினிஷ்டு. இதுதான் வந்து அவுட்புட் பாருங்கள். நான் வந்து 3 தான் ரெடி பண்ணேன். நான் 5 போடலை. எனக்கு 3 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் 5 லோட்டஸ் கூடமே ரெடி பண்ணி இன்விசிபிள் நெக்லஸ் மேக் பண்ணலாம். இன்னும் நமக்கு இன்விசிபிளில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய மேக் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் கொடுக்குறேன். பட் எல்லா வீடியோவுமே நான் வந்து பப்ளிக்கில் போட மாட்டேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் அன்லிஸ்டடில் தான் வச்சுப்பேன். ஏன்னா நான் இது கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் போட ஆரம்பித்தேன். இதில் நிறைய பேர் பார்த்து இதில் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டேன். பட் நிறைய பேர் கிளாஸ் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க, பட் ஜாயின் பண்ணுறதில்ல. ஃப்யூச்சரில் யாராவது ஜாயின் பண்ணும்போது என்ன கேட்பாங்க இல்லையா, அதுக்காக நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் நான் அன்லிஸ்டில் தான் வைப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய சேனலுக்கு வீடியோஸ்லாம் பாருங்கள். ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிரேஸ்லெட்டு, ஜுவல் மேக்கிங் வீடியோஸ் வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபீஸ் 99 மட்டும்தான். இதுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். இந்த கிளாஸ் வந்து நான் இப்போது எடுத்துகிட்டு இருக்க இந்த வீடியோட கிளாஸ் வந்து கிளாஸ் 18. இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ 25, 30 வரைக்கும் கூட போகும். நெக்ஸ்ட் வந்து நான் சென்டரில் இந்த லோட்டஸுக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் பேர்ல் பீட் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒன்று போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3mm பீட், கோல்டு பீட், நான் ஆரி ஒர்க்குக்காக வாங்கின பீட் அது. ஸோ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு பேர்ல் பீட், ஒரு 3mm பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கியர் பீட் போட்டுக்கிட்டேன் லாக் பண்ணுறதுக்காக. பாருங்கள், நான் வந்து ப்ளையர் வச்சு ப்ரெஷர் கொடுத்துக்கிறேன். 2 பக்கமே அந்த கியர் பீடை நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுக்கி விட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும், மூவ் ஆகாது லோட்டஸ். இப்போது நம்ம லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இன்னொரு லோட்டஸ் போடணும் இல்லைங்களா, அதுக்கு சென்ட்ரு ப்ளேஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த கியர் ஒயரில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு இந்த லோட்டஸ் பீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும், மூவ் ஆகாது. ஃபஸ்ட்டு கியர் பீட் போடுறோம், அப்புறம் 3mm பீடு, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பீடு, அப்புறம் லோட்டஸ் போட்டு மறுபடியும் வந்து ஒயிட் பீடு, 3mm பீடு, கியர் பீட் போடுறோம் பாருங்கள். இது வந்து செகண்ட் ஒன். அந்த இடத்துல நான் க்ளூ அப்ளை பண்ணேன் பாருங்கள். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டி விட்டுட்டு இப்போது இந்த சைடு நம்ம கியர் பீட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பீடை லாக் பண்ணுற பீடை வந்து ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நம்ம போட வேண்டியிருக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம எந்த இடத்துல நம்ம போட்டோமோ அதே இடம் அந்த சைடு நம்ம மார்க் பண்ணி அந்த ஸ்பேஸில் தான் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் அந்த கியர் ஒயரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அங்கே நான் ஏற்கனவே க்ளூ அப்ளை பண்ண மாதிரி இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கியர் பீட் வச்சு ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்படியே நின்றுக்கும். பாருங்கள், நான் அது 2 ஈவனாக இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணிட்டேன். இது முடிஞ்சது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம எண்டில் வந்து கியர் லாக் பண்ணுற அந்த பீடை போட்டுட்டு அந்த ஒயரை ஃபோல்டு பண்ணி மறுபடியும் அந்த பீட்குள்ளே விட்டு வெளியே இழுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி வரும். அதில் நம்ம வந்து ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணிக்கலாம், லாப்ஸ்டர் ஹூக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டென்ஷன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக லாஸ்ட்டில் நம்ம கியர் லாக் போட்டே ஆகணும். 2 சைடுமே நம்ம கியர் லாக் போடணும். போட்டால் மட்டும்தான் அது வந்து லாக் ஆகும். நம்ம வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதை அந்த இடத்த யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் 2 சைடுமே லாக் பண்ணிவிட்டு 2 ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒன் சைடு ஹூக்கு கோர்த்துக்கிட்டேன், ஒன் சைடு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து இன்விசிபிள் நெக்லஸ். சிம்பிளாக நீட்டாக இருக்கும். சாரீக்குமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் இதோட அவுட்புட் எப்படி இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களாம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் வீடியோஸ் போடுறோம். நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.